வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தினமலரில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. சூரிய மின் உற்பத்தி இருக்குது பார்த்தீங்களா, அந்த திட்டம். இப்போ ஒரு தனியார் நிறுவனம் சோலார் பேனலை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்ய போகிறோம் அப்படின்னு அப்ளை பண்ணுறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற முறையில் பணம் வசூலிக்கப்பட்டுச்சு. 1 மெகாவாட் அளவுக்கான ப்ராஜெக்ட் அப்படின்னா, மின் உற்பத்தி ப்ராஜெக்ட் அப்படின்னா, ஆற்காடு வீராசாமி மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தபோது பார்ட்டி ஃபண்டாக 5 லட்சம் ரூபாய் வசூலிக்கப்பட்டுச்சான் 1 மெகாவாட் மின்சார உற்பத்திக்கு. அடுத்து அதிமுக ஆட்சியில் நத்தம் விஸ்வநாதன் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தபோது பார்ட்டி ஃபண்டாக 10 லட்சம் ரூபாய் வசூலிக்கப்பட்டுச்சு 1 மெகாவாட் மின்சார உற்பத்தி சோலார் பேனலை பயன்படுத்தி இந்த அப்ளிகேஷனுக்கு. அதன் பிறகு நத்தம் விஸ்வநாதனுக்கு பிறகு தங்கமணி வந்தாரா, 15 லட்சம் ரூபாய் பார்ட்டி ஃபண்டாக வசூலிக்கப்பட்டுச்சு. அடுத்து திமுக ஆட்சி வந்துச்சு. செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றாரு. செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தபோது 15 லட்சமாக இருந்த பார்ட்டி ஃபண்டு 25 லட்சமாக உயர்த்தப்பட்டுச்சு. இப்போ ஒரு தனியார் நிறுவனம் 10 மெகாவாட் மின் உற்பத்தி தயாரிக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா 1 மெகாவாட்டுக்கு 25 லட்சம். அப்போ 10 மெகாவாட்டுக்கு 2.5 கோடி ரூபாய் பார்ட்டி ஃபண்டாக கொடுக்கணும் அப்படின்னு கிளைம் பண்ணாங்க. இப்படி நடந்துச்சு லாஸ்ட்டு 20-25 வருடங்களாக அட்டூழியம். இப்போது புது கவர்மெண்ட், டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிருக்குல்ல, லாஸ்ட்டு 10 நாட்களாக சில நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் மின் உற்பத்திக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. புதிய கவர்மெண்ட் பார்ட்டி ஃபண்டாக எதையும் வசூலிக்கலை. கடந்த காலத்தில் இருந்த பார்ட்டி ஃபண்டு அந்த நடைமுறைக்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க டிவிகே கவர்மெண்ட்டு. லாஸ்ட்டு 10 டேஸாக கட்சி நிதி அப்படிங்கிற முறையில் அப்ளை பண்ண எந்த நிறுவனத்துக்கிட்டையும் வசூலிக்கலை, வசூல் நடக்கலை அப்படின்னு தினமலர் ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் டெஃபினட்டாக பாராட்டப்பட வேண்டிய விஷயம். சிஎம்முக்கும் டிவிகே கவர்மெண்ட்டுக்கும் பாராட்டுகள். அதே நேரத்தில் தமிழகத்தில் பரவலாக அறிவிக்கப்படாத மின்வெட்டு நடந்துக்கிருக்கு. பல பகுதிகளில் இரவு நேரங்களில் மின்தடை ஏற்படுது. 3 மணி நேரம் 4 மணி நேரம் மின்தடை அப்படின்னு செய்திகள் வருது. அதை ஃபோக்கஸ் பண்ணணும் டிஎன் கவர்மெண்ட், டிவிகே கவர்மெண்ட். இப்போ ஃபஸ்ட்டு நான் சொன்னது பாராட்டுக்குரிய விஷயம். அதே நேரத்தில் 2வது விஷயத்தில் கோட்டையை விட்டுறக்கூடாது. ஏன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் அது. அறிவிக்கப்படாத மின்வெட்டு அப்படிங்கிறது டைரெக்டாக மக்கள் மத்தியில் டிவிகே கவர்மெண்ட் மேலே கோபத்தை ஏற்படுத்தும். அது இருந்துச்சுன்னா உடனடியாக அதை சால்வ் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இது 2. 3வது என்ன பார்க்க போகிறோம்? ஹம்சா புர்ஹான் அப்படிங்கிறவன் யார் தெரியுமா? இவன் புல்வாமாவில் 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டாங்கல்ல, அந்த அட்டாக்குக்கு மாஸ்டர் மைண்டாக இருந்தவன் தான் இந்த ஹம்சா புர்ஹானா. இன்னைக்கு அடையாளம் தெரியாத நபர்களால் இந்த ஹம்சா புர்ஹான் கொல்லப்பட்டிருக்கான் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்கு. துரந்தர் படத்தில் இது மாதிரியான சீன்ஸை நம்ம பார்த்துருக்கோம். அது அப்படியே நடந்துக்கிருக்கு. இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்கள் வெளிநாடுகளில் அடையாளம் தெரியாத நபர்களால் கொல்லப்பட்டு வராங்க. அந்த வரிசையில் ஹம்சா புர்ஹான் இடம்பெற்றுள்ளான். இவன் தான் புல்வாமாவில் 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் இறந்து போனதுக்கு மாஸ்டர் மைண்டாக இருந்தவன். இப்போ இந்த தலைப்பு செய்தி வெளிவந்திருக்கு. இது 2. 3வது, ஹிந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் இருக்கார்ல, அவர் தான் இந்தியாவிலேயே மிக குறைந்த வயதில் அமைச்சர் ஆனவர் அப்படின்னு டிவிகே பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க. அதில் உண்மை கிடையாது. இந்தியாவிலேயே மிக குறைந்த வயதில் அமைச்சர் ஆனது யார் தெரியுமா? சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள். 1977 ஹரியானாவில் அவங்க 25 வயசுலேயே கேபினட் மினிஸ்டராக இருந்தவங்க. 4வது, தமிழக பாஜக மாநில தலைவர் நயினாருக்கு உடனே டெல்லி வர பாஜக மேலிடம் அழைப்பு விட்டிருக்காங்க. தேர்தல் தோல்வி குறித்து ஏற்கனவே விளக்கம் கேட்கப்பட்டுச்சு. நயினார்கிட்ட ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. டெஃபினட்டாக அந்த விளக்கம் பாஜக மேலிடத்துக்கு கன்வின்ஸாக இருந்திருக்காது. அதன் காரணமாக நேரடியாக இப்போ அழைப்பு விட்டுருக்காங்க. அந்த அழைப்பை ஏற்று நயினார் டெல்லி போயிருக்காரு. இந்த டெல்லி பயணத்தின் போது தான் 2029 வரைக்கும் நானே மாநில தலைவராக தொடர விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. நயினார் டெல்லி பயணம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆன உடனேயே அண்ணாமலை டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்காரு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அண்ணாமலையுடைய டெல்லி பயணத்துக்கு பிறகு பல அதிரடியான மாற்றங்கள் தமிழக பாஜகவில் நடைபெறுவதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருப்பதாக பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் சொல்கிறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.